கபரு சவாவுன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திருஹும் லா யூமினூன்ங்கறான். இந்த லா யூமினுக்கு 4 வகையான தரிக்கி கொடுக்கலாங்கிறாங்க. லா யூமினுக்கு எது தரிக்கி கொடுக்கலாமா? 4 வகையான தரிக்கி கொடுக்கலாம். ஒன்று, முன்னால் உள்ள ஜும்லாவை இது தெளிவுபடுத்துது. முன்னால் மூடலாக தானே இருக்குது. காபிராகி விட்டவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம்ங்கிறான். என்ன சமம், என்ன சமம்னு தெரியல. அதான் லா யூமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இதுதான் சமம். நீங்க சொல்றது சொல்லாம இருக்கு, இல்லை சமம் தான், உருப்பட மாட்டான். இப்போ அங்கே மூடலா இருக்கு. எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம்னா என்ன சமம்? அவங்க ஈமான் கொள்ள மாட்டார்கள். அங்கே மூடலா இருக்கக்கூடியது தப்சீர் செய்யுது. தப்சீர் செஞ்சுன்னா அதுக்கு யாராப் கிடையாது. பசீர்களுக்கெல்லாம் என்ன கிடையாது, தனி யாராப் கிடையாது. முன்னால் உள்ளதுக்குள்ள யாராப் தான் இருக்கு. எடுத்தனப்பா. ரெண்டாவது, அது ஹாலுன்னு சொல்லலாமா? காபிராகி விட்டவர்கள் இல்லை, காபிராகி விட்டவர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சபம். லா யூமினூன், அவர்களுமோ ஈமான் கொள்ளாமல் இருக்கின்ற நிலைமையிலே என்ன செய்யலாமா? ஹாலாவும் கொடுக்கலாம், பதிலாவும் கொடுக்கலாங்கிறாங்க. எப்படி பதில்? முன்னால் இருந்து பதில். காபிராகி விட்டவர்கள் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம். விளங்குதப்பா? லா யூமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். விளங்குதப்பா? அவன் பதிலுன்னு சொல்லலாம். இன்னும் ஒன்று, இன்னவுக்கு கபராகவும் ஆக்கிடலாம். இன்னல்லதீன கபரு, காபிராகி விட்டவர்கள் லா யூமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். சவாவுன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திருஹும்ங்கிற ஜும்லை மாத்தரலாம். கேட்டாங்க. அதாவது முப்ததாவுக்கும் கபருக்கும் இடையில ஒரு ஜும்லாவை கொண்டு வந்தாதானே அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஜும்லை மாத்தரலாங்குவாங்க. அப்போ இன்னும் இஸ்மு வந்துருச்சு, இன்னும் கபர் வரல. ரெண்டுக்கும் இடையில சவாவுன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திருஹும் வந்திருக்கு. அது ஜும்லை மாத்தரலாங்கிறாங்க. விளங்குச்சிங்களேங்க? இப்படி 4 வகையான தரிக்கி கொடுக்கலாங்கிறாங்க. முன்னால் உள்ளதுக்கு அது தப்சீர்னு சொல்லலாம், ஹாலுன்னு சொல்லலாம், பதிலுன்னு சொல்லலாம். இன்னொன்று, இன்னவுக்கு அது கபருன்னு சொல்லலாம். 4 தரிக்கி கொடுக்குறாங்க. ரைட்டப்பா? சொல்லுங்க. இப்போ காபிராகி விட்டவர்கள் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம். ஏனென்றால் லா யூமினூன், ஈமான் கொள்ள மாட்டார்கள். தப்சீர் ஆயிடுச்சா? இது ஜும்லத்துன் முஃபஸ்ஸிரத்துன் லி இஜ்மாலி மா கப்லஹா, இதற்கு முன்னால் உண்டான ஜும்லாவில் உள்ள மூடலை இது தெளிவுபடுத்துகின்ற ஜும்லாவாக இருக்கும். காபிர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சமம். என்ன சமம்? அதான் அது மூடல். சமம்னா என்ன? ஈமான் கொள்ள மாட்டாங்க. விளங்குதப்பா? அந்த மூடல் இது என்ன செய்யுது? தெளிவுபடுத்துது. நான் ஜும்லத்துன் முஃபஸ்ஸிரத்துன் லி இஜ்மாலி மா கப்லஹா, இந்த ஜும்லாவுக்கு முன்னால் உள்ள ஒரு ஜும்லாவினுடைய இஜ்மாலை மூடலை தெளிவுபடுத்துகின்ற ஜும்லாவாக இருக்கும். எழுதுனப்பா? ஃபீமா ஃபீகில் இஸ்திவா, எதிலே இஸ்திவா இருக்கிறதோ அந்த ஒன்றிலே, எதிலே சமத்துவம் இருக்கிறதோ அந்த ஒன்றிலே உள்ள மூடலை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ எப்போ தப்சீரா வந்துருச்சோ அதுக்கு மஹல்லு கிடையாது, மஹல்லு மேல் யாராம் இருக்காது. எடுதான்பா? பலா மஹல்லலா. அப்போ இந்த லா யூமினூனுக்கு என்ன கிடையாதுங்க? மஹல்லு மேல் யாராக கிடையாது. இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குன்னு நிச்சய முடியாது, சொல்ல முடியாது. பலா மஹல்லலஹா, மஹல்லு மேல் யாராப் கிடையாது. அல்லது ஹாலுன் முஅக்கீதத்துன், என்னவா இருக்குங்க? ஹாலே முஅக்கீதா. ஹாலே முஅக்கீதான்னா முன்னால் உள்ள ஜும்லாவின் கருத்தை வலுப்படுத்தும். காபிர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம். அவர்களுமோ ஈமான் கொள்ளாமல் இருக்கின்ற நிலைமையிலே. எழுதுனப்பா? ஹாலே முஅக்கீதாங்குவாங்க. ஹாலுன் முஅக்கீதத்துன் தைக்கிரி செய்கின்ற ஹாலா இருக்கும். அவ் பதிலுன்னு அனுக்கும், முன்னால் இருந்து என்னவா இருக்குங்க? இது பதிலா இருக்கும். முன்னால் உள்ள கருத்து இது பதில். அத்து பயான்னு சொல்லுவாங்க, தெளிவுபடுத்துது. இது என்னது? அத்து பயானு பதிலுங்குவாங்க. அவ் பதிலுன்னு அனுகு, அதுக்கு முன்னால் இருந்து பதிலாக இருக்கும். அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சமம். லா யூமினூன், அதான் அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. அதுலேருந்து பதில் அத்து பயான்னு சொல்லிடலாம். அல்லது அவ் கபரு இன்ன உடைய கபரா இருக்கும். இன்னல்லதீன கபரு, காபிராகி விட்டவர்கள் லா யூமினூன், ஈமான் கொள்ள மாட்டார்கள், அதுக்கு கபரா கொடுத்துடலாம். எட்டு பார்த்தோம் வைக்கிறது.
அவ் ஹபரு இன்னவுக்கு ஹபரா இருக்கும். அவ எப்படி அர்த்தம் வைக்கணும்? இன்னல்லதீன கஃபரு காபிராய் விட்டவர்கள் லா யூமினூன் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அப்ப சவாவுன் அலைஹிமான் அர்த்தம்ங்கிற ஜும்லே முத்தரலாம். ஒரு முத்ததாவுக்கும் ஹபருக்கு இடையில ஒரு ஜும்லாவை கொண்டு வந்தா தானே என்ன இருக்கு, ஜும்லே முத்தரலாங்குவாங்க. அல்லதீனங்கிறது இன்னவுக்கு இஸ்மு, இன்னும் ஹபர் வரல. ஹபர் வரங்காட்டியும் சவாவுன் அலைஹிமான் அர்த்தம்னு வந்திருக்கு. அது என்னது? இடையில் கொண்டு வரப்பட்ட ஜும்லா. ஏட்டப்பா மனசிலாயோ? ஹபர் இன்னவுடைய ஹபரா இருக்கும். ஒரு ஜும்லத்து விளங்குதப்பா, மா கபரா இதற்கு முன்னால் உள்ள ஜும்லாபம் சவாவுன் அலைஹிமான் அர்த்தம் இருக்கும்ல, இதுக்கு முன்னால் உள்ள ஜும்லா ஏத்திராவும் இடையில் கொண்டு வரப்பட்டதா இருக்கும். இமாவுவ இல்லத்துள் உக்குமே, உக்குமுக்கு இல்லத்தா இருக்குமே, காரணமா இருக்குமே, அந்த ஒன்றை கொண்டு இடையில் கொண்டு வரப்பட்டதா இருக்கும். விளங்குதப்பா? இப்ப அதுதான் காரணம். ஏன் ஈமான் கொள்ள மாட்டான்? அவனுக்கு எச்சரிக்கை செய்யறதும் செய்யாமல் இருக்கும் சமம். ஏன் ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு ஒரு உக்குமு, அந்த உக்குமினுடைய காரணத்தை விளக்குது. ஏற்றுதானப்பா? ஏன் ஈமான் கொள்ள மாட்டான்? அவனுக்கு எச்சரிக்கை செய்யறதும் செய்யாமல் இருக்கிறது சமம் தான். விளங்குதப்பா? எச்சரிக்கை செய்யறதும் செய்யாமல் இருப்பவர்களுக்கு சமம். எந்த ஒரு காரணத்தை கொண்டு இடையில் கொண்டு வரப்பட்டதா இருக்கும். புரிஞ்சா? இப்பம்பா தம்பி, காபிராகி விட்டவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நல்லா சொல்லிட்டான். ஈமான் கொள்ள மாட்டார்கள் சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஈமான் கொள்ளுங்கன்னு வேற சொல்றான். காபிர்கள் உருப்பட மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு காபிர்களை பார்த்து ஈமான் கொள்ளுங்கிறான்ல. அப்ப என்ன, அவங்கதான் ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிட்டானே, ஈமான் கொள்ளுங்கன்னு மறுபடியும் என்ன செய்யறானே, அவங்கள பார்த்து சொல்றானே. விளங்குதா? அப்ப ஈமான் கொண்டு விட்டா அல்லாவுடைய கபர் கிதுபாயிருமே. விளங்குச்சா? அப்ப சக்தி இல்லாத ஒன்றை கொண்டு ஏவலாமா ஒரு மனிதனை? ஏவலாம், மனிதர் கொண்டு வர்றாங்க. அதனால ஈமான் கொள்ள முடியாது. ஏன்னா காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டாங்கன்ட்டான். அப்ப சக்தி இல்லாத ஒன்றை கொண்டு ஏவலாமா? ஏட்டா ஒரு கேள்வி வருதுப்பா. அதான் சொல்றாங்க, இந்த ஆயத்து என்னது, சக்தி இல்லாத ஒன்றை கொண்டு ஏவலாமான்னா ஏவலாம். விளங்குதப்பா? ஈமான் கொள்ள மாட்டாங்க குதிரத்துக்கே கெடுத்துனான்னு அர்த்தம் இல்லையா. அவன் சிந்திச்சா வரலாம், அவன் சிந்திச்சா என்ன செய்யலாம். விளங்குச்சா? ஒரு ஆயத்து, இந்த ஆயத்து காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் சொல்லிட்டான்லப்பா. இந்த ஆயத்து இம்மா எத்தபிகிமன் ஜப்பச தக்லீபம் ஆலாய்த்தாக்கு, சக்தி இல்லாத ஒன்றை கொண்டு சுமத்துவது ஜாயிசு என்று சொல்கிறார்களே, அவர்கள் இந்த ஆயத்தை கொண்டு ஆதாரம் பிடித்து விட்டார்கள். இன்னஹு சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அக்பர் அன்ஹும் காபிர்களை பற்றி அறிவிக்கிறான். பி அன்னஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கிறான். ஆனாலும் அமரஹும் பில் ஈமான், ஈமான் கொள்வது என்று அவர்களை கல்பிக்கிறான், ஏவுகிறான். காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் முடிச்சிட்டான், ஆனா ஈமான் கொள்ளுங்கன்னு என்ன செய்யறான், சொல்றான். பல ஆமனோ, அந்த காபிர்கள் ஈமான் கொண்டு விட்டால் இன்கலப கபருகு, அல்லாவுடைய செய்தி கிதுபாக என்ன செஞ்சிடும் போயிடும். எழுதுனப்பா? அவங்க ஈமான் கொண்டா அல்லாஹ் சொன்ன செய்தி காபிர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்னா ஈமான் கொண்டாங்களே, அல்லாஹ் செஞ்ச இஹ்பார் என்ன செஞ்சிருத, கிதுபாயிருத. பல ஆமனூர் ஈமான் கொண்டு விட்டால் இன்கலப கபருகு, அல்லாஹ் சுப்ஹானஹு கபர் கிதுபாக மாறிவிடும். இன்கலபன்னு என்னங்கிறது தான், கிதுபாக திரும்பி விடும். அப்போ ஷமீல ஈமானுகம், அவங்களுடைய ஈமான் பொதிந்து விட்டால் ஈமான அன்னகும் லா யுமினூன், அப்படித்தானங்க இருக்க. அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், ஈமானை பொதிந்துருச்சு. எந்த ஈமான பொதிஞ்சிருச்சு? ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஈமான் தான். ஈமான் கொள்ள மாட்டார்கள் சொல்றான்ல, அதுதான் நம்ம நம்பணும். அதை அல்லாஹ் என்ன சொன்னா நம்பணும். அப்ப ஷமீல ஈமானுகும் உடைய ஈமான் பொதிஞ்சிருச்சு. ஷமீல ஈமானுகும் அல் ஈமான பி அன்னஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள்ங்கிற ஈமானை பொதிந்திருக்கிறது. அதை நம்பணும். காபிர்கள்லாம் ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றான்ல, அதை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம நம்பணும். அவன் உருப்பட மாட்டாங்கன்னு தான் சொல்றான். விளங்குதா? ரேட்டுப்பா, அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றான்ல, அதை நம்ம என்ன செஞ்சாகணும், நம்பணும். ஆனா ஈமான் கொண்டுட்டாங்கன்னா
அல்லாஹ்வுடைய செய்தியில என்னவாயிரும்? பொய்யாயிரும். அது எப்படிங்க அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்கிறான், அவங்கள ஈமான் கொள்ளுங்கன்னு ஏவுறான்னா விளங்குதப்பா? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சொல்றான்னா அதுக்கான இந்த குதிரத்தையே கம்ப்ளீட்டா எடுத்துட்டான்னு அர்த்தம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னா தம்பி அது ஒரு கரல தேடாதான். இப்போ நம்மளாம் அப்படி செய்ப்பா இப்படி செய்ப்பான்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கரல தேடு. கட்டாயம் நீ அதை செய்யின்னு சொல்லணும். நம்ம நாடுறோம், அவன் செய்யலைன்னா நம்முடைய அம்ரு நாக்கிசா போயிடும். நம்முடைய அம்ரு என்ன செஞ்சிடும்? நம்ம ஒன்று செய்ப்பா அப்படி செய்ப்பான்னு சொல்றோம், அல்லது இப்படி செய்யாதப்பான்னு சொல்றோம். அவன் அப்படி செஞ்சிட்டான்னா ஏவியனதை செஞ்சுட்டா நம்முடைய அம்ரு காமில் ஆகுது, அப்படித்தானே? அவன் செய்யலைன்னா நாக்கிஸ் ஆயிடுது. என்னங்க அவர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, வந்துடும்ல. ஆனா நம்ம சொன்னா நம்ம ஒரு கரல் நம்மளுக்கு இருக்கும், செஞ்சுதான் ஆகணும். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை செய்யுங்கன்னு சொன்னா அவன்கிட்ட எந்த கரலும் இருக்காது, கட்டாயம் செஞ்சுதான் ஆகணுங்கிறது கிடையாது. அவன் யாரையும் இஜ்பார் செய்ய மாட்டான். அப்படி இஜ்பார் செஞ்சாமனா பிறரை முஜிபீரா ஆக்குவதின் பக்கம் அவன் தேவையாகிறான்னு வந்துருமா? விளங்குதப்பா? அல்லாஹ் உன்னை செய்யின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, நம்ம கட்டாயம் செஞ்சுத்தான் ஆகணுங்கிறத அவனுடைய அம்ரு தேடாதான். அப்படி தேடிடுச்சுன்னா இன்னொன்று பக்கம் தேவையாகிறான்னு வருது. நம்ம அப்படி செய்ப்பா இப்படி செய்ப்பான்னு சொன்னா அப்படி செய்யணும் நம்மள்ட்ட ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் யார்கிட்ட இருக்காதான். இது ஒரு அகமியமான விஷயம், கொஞ்சம் கவனமா பார்த்தா தான் விளங்கும். நான் சொல்றது விளங்கு நிலையில் நம்மெல்லாம் ஒன்று சொன்னோம்னா இப்படி செய்ப்பா இப்படி செய்ப்பான்னு சொல்றோம்னு வச்சுக்கோ, நம்மள்ட்ட ஒரு கரல் இருக்கு, அவன் செய்யணும்ட்டு நம்ம தேடுறோம். அவன் செய்யாட்டா அவன் பேச்ச கேட்காம இருந்தானே வருத்தப்படும், அப்படித்தானே? அப்படி அல்லாஹ்வுக்கு அப்படி கரல் தான் இருக்காதான். செய்யுங்கன்னு சொல்லுவான், அவ்வளவுதான். அவன் சொல்லிட்டா அவன் செய்யணுங்கிறது அல்லாஹ் நாடுறான் தேடுறான்னு வரக்கூடாதான். இது விளங்குதப்பா? அப்படி வந்துருச்சுன்னா அல்லாவும் அப்படி தேடுறான்னா இன்னொன்று பக்கம் தேவையாகிறான்னு அர்த்தம். தொழுவுங்க ஜகாத்து கொடுங்கன்னா சட்டம் போடுவான், அவ்வளவுதான். அந்த சட்டம் எதை தேடாதான், யாரையும் வற்புறுத்தாது, நீ செய்ய வேண்டியதான், அவ்வளவுதான். அவன் எதிர்பார்க்கிறான் அதை தொழுவுங்கன்னு சொல்லி அல்லாஹ் அடியார்கள்லாம் தொழுவுறதை எதிர்பார்க்கிறான்னு சொல்லக்கூடாதான். அப்ப நம்மளின் பக்கம் என்ன செஞ்சிடறான், அவன் தேவையாயிடுறான்னு வந்துடுறான். சொல்லு புரியுதா? அதான் சொல்றாங்க, சரியான கருத்து என்ன என்றால் அல் தக்லீஃபு பில் மும்தனிஇ லிதாத்திஹி, தாத்திலேயே தடையா இருக்கக்கூடியதை கொண்டு ஏவுவது என்பது, தக்லீஃப் செய்வது என்பது. அவனால ஈமான் கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டான் அல்லாஹ், அவன் ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிட்டான். எடுத்தானப்பா? அக்கு சரியான சொல்ல அன்ன தக்லீஃபு பில் மும்தனிஇ லிதாத்திஹி, தாத்திலே தடையா இருக்கக்கூடியதை கொண்டு தக்லீஃப் செய்வது, செஞ்சுதான் ஆக வேண்டும் என்று சொல்வது. இன்ஜாஸ் அக்கலன், அக்கலிலே அது ஜாயிஸா இருந்தாலும் சரிதான். மின் ஐசு இன்னல் அஹ்காம, சட்டங்கள் எல்லாம் லா இஸ்ததி கரலன், இஸ்லாமிய ஷரியத்து சட்டங்கள், விளங்குதப்பா? மின் ஐசு இன்ன அஹ்காம, ஷரியத்து சட்டங்கள் லா இஸ்ததி கரலன், கரலை தேடாதுங்கிற விதத்தில், சியமா குறிப்பாக இம்திசால கட்டுப்பட வேண்டும் என்பதை தேடாத விதத்தில், வாதிடாத விதத்தில், அக்கலிலே அது ஜாயிஸா இருந்தாலும் செய்தான். லாக்கின்னோ கைரு வாக்கினில் இஸ்திகராயி, நம்ம ஆராய்ச்சி செஞ்ச அளவுக்கு அது நடந்ததாக தெரியல. விளங்குதப்பா? அல்லாஹ்வுடைய ஒரு விளங்குதப்பா ஒரு உத்தரவு எதை தேடாதான், ஒரு கரலை தேடாது. தேடாதுன்னு இருந்தாலும் சரிதான், அக்கலில் அது என்னதுதானா, அது ஜாயிஸ் தான். அக்கலில் என்னதுதான், ஜாயிஸ் தான். லாக்கின்னவு என்றாலும் கயிறு வாக்கில் இஸ்திகராயி, நம்ம ஆராய்ச்சி செஞ்ச அளவுக்கு அப்படி நடக்கல. நம்ம ஆராய்ச்சி செஞ்ச அளவுக்கு அக்கலில் கூடுன்னு இருந்தது, அப்படி நிகழ்வுல வந்துருச்சான்னா கிடையாதான். ரைட்டா? மேலும் இஹ்பாரி யகூஇ செய்யி, ஒரு வஸ்து நடக்கும் என்றோ அதமிகி நடக்காது என்றோ செய்தி சொல்வது, லா என்ஃபில் குதிரத் அலைஹி, அந்த விஷயத்தின் மீது குதிரத்து நபியாகிவிடுங்கிறது கிடையாதான். தம்பி, ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்றான் அல்லது நடக்காதுன்னு சொல்றான், ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னான்னா அதுக்காண்டி அந்த சக்தி எல்லாம் எடுத்துட்டான்னு அர்த்தம். அந்த சக்தி அவனுக்கு இருக்குதான் செய்யுது, விளங்குதா? அவன் ஆராய்ச்சி செஞ்சு என்ன செய்யலாம், வரலாம். அதை எடுக்க மாட்டான். எதை எடுக்க மாட்டான்? அந்த குதிரத்தை என்ன செஞ்சிட மாட்டான், எல்லாம் எடுத்துட மாட்டான். அதுதான் அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல கேட்கிறான், என்னது அவங்க மமாலகும், அவர்களுக்கு என்ன வந்தது, லா யூமின், ஈமான் கொள்ளாமல் இருக்கிறாங்களே கேட்கிறான்ல. இஹ்பார் பி யகூஇ செய்கிற வஸ்து நடக்கும் என்றோ
அதமிகி நடக்காது என்றோ செய்தி சொல்வது லா எந்தில் குதிரத் அலைஹி அதன் மீது குதிரத்தை அது நபி செய்யாது. குதிரத்தை என்ன செஞ்சிடாதான் இஹ்பாரிஹி தஆலா அம்மா இஃபாலுஹு ஹுவ அவன் செய்வதை பற்றி அவன் அறிவிப்பதை போல அபில் அபுது பி இக்தியாரிஹி அடியான் அவனுடைய இக்தியாரை கொண்டு செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிப்பதை போல அவன் செய்யக்கூடியதை பற்றி சொல்றது அடியார்கள் இப்படி இப்படிலாம் செய்வாங்கன்னு என்ன செய்யறது செய்தி அறிவிப்பதை போல. சரிங்க, அவன் தான் உருப்பட மாட்டான்னு சொல்லிட்டானே, அவனுக்கு இன்தார் செய்வதில் என்ன பிரயோஜனம் ஒரு கேள்வி வருதுல்ல. ஓ ஃபாயிதத்துல் இன்தாரி பாதல் இல்மி பி அன்னஹு லா யன்ஜஹு அவன் உருப்பட மாட்டான் என்பதை விளங்கியதற்கு பிறகு இன்தார் செய்வதனுடைய பிரயோஜனம் இல்சாமுல் ஹுஜ்ஜத்தி ஆதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டியா இருக்கும். இயாசத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுலுல் இப்லாகி சட்டத்தை எத்தி வைத்ததனுடைய சிறப்பை ஒன்று சேர்த்துக் கொள்வதா இருக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா? இப்போ உருப்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இன்தார் செய்வதில் என்ன பிரயோஜனம் என்றால், நாளைக்கு கியாமத் நாள்ல எனக்கு லவ்லா அரசியல் இல்லைன்னா ரசூல் எங்களுக்கு ஒரு ரசூல் அனுப்பி வச்சிருக்க கூடாதா? அனுப்பி வச்சிருந்தா நாங்கள் என்ன செஞ்சிருப்போமே, நாங்கள்லாம் ஈமான் கொண்டிருப்போமேன்னு கேட்பாங்க கியாமத் நாள்ல. அதை வாயடக்கி செய்வதற்காக தான் என்ன செய்யறானா போய் சொல்லுங்கிறான். எடுத்தனப்பா இப்ப விளங்குதான்? எப்படி ஃபாயிதத்துல் இன்தாரி பாதல் இல்மி பி அன்னஹு லா யன்ஜஹு அவனுக்கு இன்தார் பயனளிக்காது என்பதை விளங்கியதற்கு பிறகு இன்தார் செய்வதனுடைய பிரயோஜனம் இல்சாமுல் ஹுஜ்ஜத்தி விளங்குதப்பா ஆதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டியா இருக்கும். அவன் கியாமத் நாள்ல எங்களுக்கு ஒரு ரசூல் அனுப்பி வச்சிருக்கூடாதான் நாங்கள் உருப்பிட்டு போகலான்னு சொல்லுவானுல்ல. இல்சா வாயடைக்க செய்வதற்காக வேண்டியா இருக்கும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல அவங்க நன்மை கிடைக்கும் இல்ல. ஏன்னா சபாவுன் அலைஹிம் தான் சொல்றான், காபிர்களுக்கு சமம்ங்கிறான், உங்களுக்கு சமம் இல்லை. நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன இருக்குது, சபாபு கிடைக்கும். இயாசத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுலுல் இப்லாகி சட்டத்தை எத்தி வைத்ததனுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்த்துக் கொள்வதா இருக்கும். வலிதாலிக்கு இதனால்தான் கால சவாவுன் அலைஹிம் என்று சொல்றான், காபிர்களுக்கு சமம் எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதுங்கிறான். வலம் யகுல் சவாவுன் அலைக்கன்னு சொல்லல. எப்படி கமா கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை போல அபதத்தில் அஸ்னாம் சிலை வணங்கிகளுக்கு சொல்வதை போல எப்படி சொல்றானா, சவாவுன் அலைக்கும் காபிர்களே உங்களுக்கு சமம் தஅவுதுமூஹும் அந்த சிலைகளை நீங்கள் வணங்குவதும் சிலைகளை அழைப்பதும் அமன்தும் சாமித்துனவிகளுக்கு முன்னால் நீங்கள் அமைதியா நிற்பதும் உங்களுக்கு சமம்ங்கிறான். இல்லை இந்த சிலைகளை போய் நீங்க கூப்பிடுறது கடவுளே காப்பாத்துன்னு சொல்றதும் அப்படி கூப்பிடாம இருப்பதும் உங்களுக்கு சமந்தாண்டாங்க. அது எந்த பதிலையும் சொல்ல போறது இல்லை. இதை விளங்குதப்பா? ஏய் நபியை நீங்க சொல்றதும் சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு சமம்னு சொல்லல, அவர்களுக்கு தான் சமம்ங்கிறான். உங்களுக்கு சொல்ல சொல்ல என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கும். கமா காலத்தாலால் அபதத்தில் ஆபிருக்கு ஜமா அபதத்துப்பா சிலை வணங்கிகளுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்வதை போல சவாவுன் அலைக்கும் சிலை வணங்கிகளே உங்களுக்கு சமம் தஅவுதுமூஹும் அந்த சிலைகளை நீங்கள் அழைப்பதும் அமன்தும் சாமித்தூன் இந்த சிலைகளுக்கு முன்னால் நீங்கள் மிண்டாத அமைதியாக இருப்பது உங்களுக்கு சமம்ங்கிறான். விளங்குதா? அவ்வில் ஆயத்தின் சரி. அப்போ மேலும் தம்பி லா யூமினூன் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் சொல்லுது. குறிப்பிட்ட மனிதர்கள் எடுக்குமில்ல, அபூ ஜஹல் அபூ லஹப் போன்றவர்களை அவன்லாம் உருப்பட மாட்டான்னு அர்த்தம். அப்படி சொல்லும் போது என்னவாகும், இஹ்பாரும் பில் கைப் கைபான செய்தியை சொல்றான்னு அர்த்தம். அபூ ஜஹல் நம்ம அப்படியே அர்த்தம் வைக்கிறோம்ல, இன்னல்லதீன கஃபரு அபூ ஜஹல் அபூ லஹப் உமையா உத்பா ஷைபா போன்றவர்கள் ஈமான் கொள்ள மாட்டாங்க. போய் ஒரு மறைவான செய்தி அல்லாஹ் சொல்றான்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது மோஜிசா ரைட்டப்பா, அதான் சொல்றாங்க.